மத்தேயு 19:5 இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று மீட்பர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் சொன்னதை, தேவன் சொன்னதை, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? வேதாமத்தில் எல்கானாவை பார்த்தால் 2 மனைவி உடையவராக இருக்கிறார். அனாள், பெனினாள். அதனோடு கூட வேத வசனம் சொல்லும் பொழுது நம்முடைய முற்பிதாக்கள் யாக்கோபை எடுத்துக்கொண்டால் கூட பார்த்தீர்களா? ஆமாம், லேயாள், ராகேல் அவர்களுடைய வேலைக்காரியும் வந்து வாழ்க்கைப்பட்டதும் உண்டல்லவா? ஆகவே இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இருந்திருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தில் கர்த்தர் உரைக்கும் பொழுது மோசேயின் மூலமாக ஒருவன் தன் தகப்பனுடைய சகோதரியை விவாகம் பண்ணலாகாதுன்னு சட்டம் எழுதி தர்றார். ஆனால் அதுக்கு முன்னாடி மோசேனுடைய அப்பா தன் அத்தையை தான் விவாகம் பண்ணியிருந்தார். அப்போ சட்டதிட்டங்கள் வெளிப்பட்ட பிறகு கரெக்ட் பண்ணுவோம். அதான் இந்த உலகத்தில் இருந்தப்போ பரிசேயர் வந்து அவர் இடத்துல கேட்டாங்க, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமான்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், எப்பா தள்ளி விட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையெல்லாம் வேண்டாமப்பா, கொஞ்சம் பொறுமையாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும், அங்கே என்ன எழுதியிருக்கு? மூவரும் வரல, இருவரும் தான். அப்போ 2 மனைவி அப்படிங்கிற வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அன்னாள், பெனினாள், இதை போன்றவையெல்லாம் படித்து வந்தாலும் மீட்பர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது தெளிவை உண்டு பண்ணுகிறார். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அக்கில்லால், பிரிஸ்கில்லாள், ஆடாடா, பேர் முதற்கொண்டு என்ன அருமையா ஒற்றுமையா இருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு தேவனால் அருமையாய் இணைக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை இன்றைக்கு அப்படிப்பட்ட வெளிச்சத்தை மீட்பர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அதை வெளிப்படுத்தி கொடுத்தார், அழகாய் நடத்துகிறார். ஓகே, என்றாலும் இன்றைக்கு பாக்கியம் தடைபடுகிறதற்குரிய காரியம், அதாவது பிள்ளை செல்வம் இல்லாமல் உத்தமர்களாக இருக்கிறவர்களும் சிலர் இருக்கக்கூடும். கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்து இருந்தார் அப்படின்னு ஒருவரை குறித்து எழுதியிருக்கிறது. அது அன்னாளை குறித்து எழுதியிருக்கிறது. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், எல்கானாவினுடைய முதல் மனைவி அன்னாள், 2வது மனைவி பெனினாள். அப்போ இந்த அன்னாளை எல்கானா சிநேகித்தபடியினால் 2 பங்கு கொடுப்பாராம். அவர்களுக்கு மட்டும் நன்மை, கர்த்தருக்கு பலியிட போகும்போதும் நன்மை 2 மடங்கு கிடைக்கிறது. அப்படியானால் எப்படி யோசேப்பு தன் சகோதரன் பென்யமீனுக்கு எகிப்திலே வெளிப்படுத்தும் முன்பதாக தன் சகோதரரெல்லாம் உட்கார வைக்கும் பொழுது அவனுக்கு மட்டும் விசேஷமான பங்கு கொடுத்தது போல விசேஷ பங்கு இந்த அன்னாளுக்கு அவர் கொடுப்பாராம். நான் என்ன நினைக்கிறேன், ஒருவேளை இந்த பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அப்படி இருக்கிற பொழுது ஒருவேளை இந்த பெனினாளை சற்று அசட்டையாய் எண்ணி எல்கானா நடத்தியிருப்பாரோ என்று நான் நினைப்பேன். இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி இந்த மெசேஜ் பின்னாடி நான் சொல்கிறேன் பாருங்க. அன்னாளை சிநேகித்ததுனால என்ன,
ஏன் குறைபாடு, எதுக்காக ஆண்டவர் அதெல்லாம் எடுக்கிறார் அப்படின்னு அல்ல. இதை உங்களுக்கு விளக்கணும்னா, யாக்கோபினுடைய வாழ்க்கையில் லேயாள் ராகேல், இப்போ இந்த லேயாளை குறித்து நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், அவள் தற்செயலாய் வந்து திருமணத்தில் இணைக்கப்படுகிறதாகத்தான் யாக்கோபுக்கு தெரிகிறது. அவர் நேசித்தது இரண்டாவது மகள், லாபானுடைய இரண்டாவது மகள். ஆனால் மூத்தவளை அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படின்ற நேரத்தில் அவர் அந்த நேரத்தில் இருந்த அந்த பெண்ணோடு அதிகமான மெய்யான அன்போடு கூட அவர் அதிகமாக வசிக்காதது போலவே இருந்து வருகிறதை நீங்கள் வேதாமத்தில் பார்க்கலாம். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை அறிந்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இப்போ முதலாவது அவளுக்கு பிள்ளை கிடைத்தது அப்படி அல்ல, அற்பமாய் எண்ணப்பட்டபடியினால் கிடைத்தது. ராகேலை இவர் நேசிக்கிட்டே இருக்கிறாரு, லேயாளை அப்படி அவ்வளோ நேசிக்கல. அதனால முதல் மகன் பிறந்தப்ப கூட என்னை இப்பொழுது என் கணவர் நேசிப்பார் என்பது போல எதிர்பார்ப்போடே அவர்கள் ஏக்கத்தோடே ரூபன் என்று பெயர் வைக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளை பெற்றெடுக்கும் போது இப்பொழுது என் கணவர் என்னை நேசிப்பார், என்னோடு சேர்ந்து மனரம்யமாய் அவர் வாழ்வார் என்பது போல அர்த்தப்பட அவர்கள் சொல்லியே வருகிறார். அதனால தேவன் பார்த்தார், இந்த பெண்ணும் ஒரு மனுஷி தானே, இவருடைய உள்ளத்தை ஏன் யாக்கோபு இன்னும் புரியலை அப்படின்னு சொல்லி தேவன் எடுத்த ஸ்டெப் என்ன, அற்பமா எண்ணப்பட்டதுனால அவளுக்கு 7 பிள்ளைகளை கொடுத்து தீர்க்க மட்டும் ஆண்டவர் விடவே இல்லை. 6 ஆம்பளை பசங்க, ஒரு பெண் பிள்ளை தீனாள். 7 கிடைச்சதுக்கு பிறகுதான் அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அற்பமா ஒரு பெண் கணவரால் நினைச்சு நடத்தப்படும் போது தேவன் அவர்கள் மேல் இரக்கமாக இருக்கிறார், கரிசனையாக இருக்கிறார். சரி, இப்போ இது நமக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய மனைவியை நீங்கள் நடத்தும் விதமும் எப்படி இருக்கிறது? ஒருவேளை மனைவி பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்குகிற அந்த நேரம் வரும்பொழுது, பிள்ளைங்க நல்லா சம்பாதித்து வந்த உடனே சிலர் தங்கள் மனைவி அற்பமாக எண்ணிக்கொண்டு நடத்தி கொண்டு பிள்ளைகளுக்கு மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நடக்கிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க தொழில் எப்படி இருக்குன்னு பாருங்க, வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் எங்க யாரை நம்ம அற்பமாக எண்ணுறோமோ அந்த எல்லைக்கு ஆசீர்வாதத்தை 7 மடங்கு ஊற்றி தீர்க்கும் மட்டுமாக, இதோ வறண்ட நிலங்களில் ஆறுகளை ஊற்றுவேன்ற மாதிரி ஆசீர்வாதங்களை ஊற்றி தீர்க்கும் மட்டுமாக, நீங்க அற்பமாய் எண்ணி விட்டுட்டு தவறாக ஒரே ஒரு எல்லையில் அன்பு பாராட்டி ஓடுறீங்க பார்த்தீங்களா, அது நிமித்தமாக உங்களுடைய கையின் பிரயாசங்களை கூட அடைத்து வைத்திருக்க முடியும். கர்த்தர் வாசலை அடைத்தால் யார் திறப்பான்? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நம்ம இந்த புத்திர பாக்கிய காரியத்திலிருந்து என்ன காரியத்தை அறிந்து கொண்டோம்? அதாவது தேவன் யார் யாருக்கு என்ன கனம் கொடுக்கப்படணும், என்ன அன்பு செலுத்தணும், என்ன விதத்தில் கரிசனையாக இருக்கணும், அதில் குறைய வச்சோன்னா நம்ம யாரை அற்பமாக விடுறோமோ அவங்கள கர்த்தர் தூக்குன்னு தூக்கி உயர்த்துவார். அதே நேரத்தில் நம்ம கஷ்டப்படுகிறத பார்த்து நம் மனம் வருத்தி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, அந்த பாடத்தை கற்ற உடனே நன்மை வருமா இருக்கும். அப்போ நீங்கள் இன்றைக்கு ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உலக பொருளையும் தேவனையும் நினைக்கையில், உலக பொருளை சேவிக்கிறவர்கள் தேவனையும் சேவிக்கிறேன் என்று சொல்லி 2 எஜமானுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாதுப்பான்னு மீட்பர் இயேசு கிறிஸ்து சொன்னார். உலக பொருட்கள் நமக்கு தேவை, ஆனால் அதற்கு நாம் ஊழியம் செய்கிறவர்களாய் மாறிவிடக்கூடாது. வேலை வசதி வேண்டும், நல்ல தொழில் வேண்டும், ஆனால் அந்த தொழிலுக்கே நீங்க ஒரு வேலைக்காரனாகாம எஜமானா இருங்க. கர்த்தருக்கு
அடிமையா இருங்க. நீங்கள் தேவனுக்கு அடிமைகள் ஆவதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன், நீதிகரிக்கப்படுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் கைகளை உங்களை ஒப்பு கொடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அவர்களை வைக்க வேண்டிய நல் ஸ்தானத்தில் வைத்து நடத்த நான் அறிவேன். மனைவியும் பிள்ளைகள் என்றாலும் பட்சபாதம் இல்லாமல் இருக்க நான் அறிவேன் அப்படின்னு நீங்க அறிந்து ஓடுங்க. உங்களுக்கு உண்பதா வெண்கல கதவே இருந்தாலும் இருப்பு தாழ்பாளே இருந்தாலும் கர்த்தர் முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை தருவார். பரலோகத்தை திறந்து பாக்கியங்களை உங்களுக்கு தருவார். உங்களுக்காக ஒரு சிறு ஜெபம் செய்யட்டுமா? உங்களுடைய பிள்ளைகளானாலும், உங்கள் மனைவி ஆனாலும், உங்களுடைய கணவரானாலும், உங்களுடைய வீட்டில் எந்த எல்லையில் ஆனாலும் பட்சபாதம் இல்லாமல் எல்லோர் மேலும் மிகுந்த அன்போடு ஓடுகிற ஒரு ஓட்டம் நமக்கு இருக்கட்டும். ஈசாக்கு பார்த்தீங்களா, ஏசாவை ஆசீர்வதிக்க ஓடி யாக்கோபை தானே ஆசீர்வதிச்சாரு. மாம்ச முயற்சி. ஆனால் தேவனுடைய இரக்கம் வித்தியாசமாக இருந்தது. அப்ப இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளும். அப்படி பிள்ளைகள்கிட்டையும் பட்சபாதமா குமாரர் குமாரத்தி. யாக்கோபு பாருங்க, குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் சுதந்திரத்தை இடத்தை அழகா அவர்களுக்கு செட் பண்றார். ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் சரியாய் கனமாய் நடத்த அறிந்து கொள்ளுங்கள். அடுத்த வீட்டுக்கு போகிறவ தானே அப்படின்ற எண்ணம் வேண்டாம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் அப்பொழுது ஒலிவ மர கன்றுகளைப் போலவும் உன் மனைவி திராட்சை கொடியைப் போலவும் இருக்க பாக்கியம் உள்ளவனாய் நீ வாழ்ந்திருப்பாய். ஆண்டவருடைய கைகளை நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, இதோ இந்த நேரத்திலும் கூட உம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்த வாக்கியத்தின்படி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம் உள்ளவன், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கைகளின் பிரயாசத்தை சாப்பிட முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த பாக்கியத்தை தாரும் கர்த்தாவே. நல் உணவை உண்ண, நல் உடையை உடுத்த, நன்கு மனுஷர் மத்தியில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்க அனுகிரகம் செய்யும். சிலர் நல்ல இடங்களுக்கு செல்லாமல், சிலர் நல்ல ஃபங்க்ஷனுக்கு கூட போகாமல் வீட்டிலே துக்கங்கள் கண்ணீர் நிமித்தமாய் அடைபட்டே கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தாவே இரக்கமாயிரும். உம்முடைய பிள்ளைகளை கை தூக்கி விடும். பாக்கியமும் நன்மையும் இன்று முதல் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும். அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள் கர்ப்பம் தரித்தது போல அற்பமாய் எண்ணப்பட்ட நிலையில் எதை நாங்கள் வைக்கிறோமோ அந்த நிலைமை இன்றைக்கு மாறட்டும் கர்த்தாவே. திருமணத்தில் அவர்களை இணைக்கிறவர்கள் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடி கணவன் மனைவி என்ற திருமண சம்பந்தத்திற்கு அப்பாற்பட்ட வேறு எந்த விதமான அசுத்தங்களும், அப்படிப்பட்ட தீமைகளும், அப்படிப்பட்ட தவறான ஐக்கியங்களும் இன்றைக்கு உலைந்து போகட்டும். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை கைதூக்கி எடுப்பீரா. கர்த்தருக்கு பயந்து கொண்டு மாத்திரமல்ல அவர் வழிகளில் நடக்க கற்றுத் தருவீராக. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, my brother. God bless you, my sister.